வெல்கம் டு க்ரோன் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம க்ரோன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம க்ரோன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து புவியியல் சப்ஜெக்டில் யூனிட் 1 ஜியோமார்ஃபாலஜி, புவிப்புறவியலில் இருக்கக்கூடிய சிலபஸையும் அதோட ரெஃபரன்ஸ் புக் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தோன்னா நம்ம இந்த யூனிட் 1 ஜியோமார்ஃபாலஜியை டோட்டலாக 18 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே சில டாபிக்ஸை நம்ம டீட்டெயிலாக கான்செப்ட் பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஜியோமார்ஃபாலஜி புவிப்புறவியல்லேருந்து மட்டுமே நமக்கு லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் 13 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 13 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அண்ட் எந்த டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு சாப்டர் பார்க்கும்போது அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் 1 இதில் வந்து புவியின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் தி எர்த். இதில் பார்த்திங்கன்னா வாயு கருதுகோள், நெபுலார் கருதுகோள், கோள் அணு கொள்கை, ஓதவிசை கொள்கை, ஜீன்ஸ் மற்றும் ஜெஃப்ரியின் ஓதவிசை கொள்கை, இரட்டை நட்சத்திர கொள்கை, நோவா கொள்கை, நெபுலார் மேக கொள்கை, முதல்கோள் கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை, புவியின் வயது. ஸோ டோட்டலாக 11 டாபிக்ஸ் வந்து இந்த ஒரு சாப்டர் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இந்த புவியின் தோற்றம் இந்த டாபிக் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க யூஜிடிஆர்பியில். ஸோ இதில் ஒரு கொஷின் அண்ட் தென் நீங்கள் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இதுவும் புவியின் தோற்றத்துக்கு கீழே தான் வரும். ஏன்னா சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், இது வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, பிரபஞ்சங்கள் உருவானது, அப்புறம் சூரியன், கோள்கள் பற்றி, அப்புறம் துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், அப்புறம் குறுங்கோள்கள், இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 டாபிக், இந்த 2 சாப்டரும் சேர்த்து நமக்கு 2 கொஷின்ஸ் வந்து இருந்தது. இதில் 1 கொஷின், அப்புறம் நமக்கு சாப்டர் 2ல் இந்த சூரிய குடும்பத்துக்கு கீழே இதில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஹைப்போதிசிஸ் ஒரு சைடும், அப்புறம் டைடல் தியரிஸ் ஒரு சைடும், அந்தமாதிரி தியரிஸு அதுக்கேற்ற மாதிரி ஆத்தர்ஸு அந்த மாதிரி கொடுத்து நமக்கு இதை வந்து மேட்ச் ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. மேட்ச் ஃபார்மேட்டில் நம்மளோட லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பியில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம வரப்போகிற டிஆர்பி எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தா சூரிய குடும்பமில் இதுலேயுமே எப்படி கேட்டிருந்தாங்க, மேட்ச் ஃபார்மேட்டில் தான் கேட்டிருந்தாங்க. பிளானட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், கோள்கள் எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் துணைக்கோள்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொடுத்து பிளானட்ஸையும் துணைக்கோள்களையும் மேட்ச் பண்ண சொல்லி அந்த மாதிரியான கொஷின் டைப் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணாலே இதில் வந்து 2 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் சாப்டர் 3 பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆஃப் தி எர்த், புவியின் உட்புற அமைப்பு. இதில் பார்த்துட்டோன்னா நமக்கு இன்டீரியர் ஆஃப் தி எர்த் பார்ப்போம், புவியடி அடுக்குகள், அப்புறம் புவி உள்ளமைப்பு, அடுக்குகளின் ஆழமும் பருமனும், அப்புறம் புவி அதிர்வு அலைகள், அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர், மேலோடு, கவசம், கருவம். ஸோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பற்றி இந்த யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர் 4ல் வெதரிங், பாறை சிதைவு, இது எப்படி நடக்குது, அதற்கான காரணிகள் என்ன, அப்புறம் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, டைப்ஸு. அதில் பார்த்திங்கன்னா வேதியியல் சிதைவு, உயிரின பாறை சிதைவு, இந்த 2 டைப்ஸ் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்டர் 5ல் பார்த்தோன்னா பருப்பொருள் சிதைவு. பருப்பொருள் சிதைவில் அதுலேயுமே அதோட காரணிகள், வகைகள், அப்புறம் ஏற்படும் நிலத்தோற்றங்கள். நிலத்தோற்றங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஆற்றுகள், அப்புறம் அலைகள், கடல் அலைகள் மூலமாக நடக்கக்கூடியது, அப்புறம் நிலத்தடி நீர், பனியாறுகள், பனிப்பாறைகள். ஸோ இதிலலாம் நடக்கக்கூடிய மற்ற நிலத்தோற்றங்கள், அப்புறம் அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஏன்னா இதில் வந்துமே நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சரிவு உருவாக்கம், ஸ்லோப் டெவலப்மெண்ட், அப்புறம் ஸ்லோப் ப்ரொடியூசிங் ப்ராசஸ், அதோட செயல்முறைகள், இதை பற்றியும் நம்ம வந்து இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதிலே பார்த்தோம்னா அப்ரோச்சஸ் ஆஃப் ஸ்லோப் ஸ்டடி, அறிவினை அணுகும் முறைகள், அப்புறம் நீர்கால் உடன்பிடிக்கை, இது அவல்யூஷன் ஆஃப் சேனல்ஸ். அண்ட் தென் பார்த்தோன்னா சாப்டர் 6ல் வந்து புவி அசைவுகள் பற்றி பார்ப்போம். இது வந்து நீங்கள் இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம்,
ஆர் பிஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி மற்ற எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த ஃபோல்ட்ஸ் அண்ட் ஃபால்ட்லேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எந்த ஒரு டாபிக் படித்தாலுமே நம்ம படிக்கணும். இதில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ மேட்ச் கேட்பாங்களா, இல்லை இதில் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங், கூற்று காரணம். இன்னொரு டைப் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதிலருந்து இப்போ 2 சென்டென்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்து இதில் வந்து எது கரெக்டு எது தவறு அந்த மாதிரி கேட்பாங்க. எது சரி எது தவறு, 1 மட்டும் சரி, 2ம் சரி, இல்லைன்னா 1 தவறு 2வது மட்டும் சரி, அந்த மாதிரியான டைப்லலாம் வந்து நமக்கு இப்போ கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டாபிக்ஸ் படிக்கும் போதுமே நம்ம இது வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸோட கேட்பாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோடையே நம்ம வந்து ஒரு டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த யூஜிசி நெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்காக கவர் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கமில் வந்து நமக்கு லாஸ்ட்டு யூஜிடிஆர்பிலேயே வந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே நமக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரிஸ்க் ஜோன்ஸ் இன் இந்தியா. இது வந்து ஆக்சுவலாக ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாலேயும் வரும் இதே டாபிக். அதே சமயம் வந்து நமக்கு எர்த்குவேக்ஸ்குள்ளேயும் இது ரிலேட்டடாக கேட்கலாம். 2மே கொஞ்சம் இன்டர் கனெக்டட் தான். ஸோ இப்போ இந்த டாபிக் படிக்கும் போதே நம்ம வந்து இந்த ஜோன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எர்த்குவேக்ஸ் படிக்கும் போதே படிச்சிட்டோன்னா அந்த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்டரையும் நம்ம கவர் பண்ணும்போது இன்டர்லிங்க் பண்ணி நம்ம கவர் பண்ணிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி பார்க்கும்போது இந்த எர்த்குவேக்ஸில் வந்து ரிஸ்க் ஜோன்ஸ் இன் இந்தியா அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரிங் ஆஃப் ஃபயர், இப்போ நமக்கு தெரியும் பசிபிக் நெருப்பு வலயம் இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நமக்கு வல்கனிசம்லேயும் வரும், வல்கனோஸ் எரிமலைகள்லேயும் வரும், அதே மாதிரி நிலநடுக்கம்குள்ளேயும் நம்மளால் அதை இன்டர்லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டாபிக் படிக்கும் போதே மற்ற யூனிட்ஸ் கூட வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு எக்ஸாமில் வந்து ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்டானிக் தியரி. பிளேட் டெக்டானிக் தியரி வந்து இங்கே சாப்டர் 7ல் நம்ம கொடுத்துருக்கோம். இதே வந்து சாப்டர் 10ல் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே யூனிட்டில் நம்ம திரும்ப இருக்க அந்த பிளேட் டெக்டானிக் தியரியை மட்டும் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த தியரி வந்து கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான தியரி. அண்ட் தென் ஆத்தர்ஸு அவங்க எழுதின புக்ஸு எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கோரிலேட் பண்ணி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நோட்ஸ் எடுக்கும் போதே ப்ராப்பராக எடுத்து படித்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சாப்டர்ஸில் வந்து நம்ம பிளேட் டெக்டானிக் தியரின்னு தனியாக ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்கனோஸ், எரிமலைகளில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே காரணங்கள், அதோட காசஸ், டைப்ஸு, இம்பேக்ட்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து அந்த ரிங் ஆஃப் ஃபயர் அதுவும் அந்த இடத்துலையும் வந்து நமக்கு இதே சேம் டாபிக் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி எர்த்குவேக்ஸ்லேயும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும். 2மே என்ன எதுக்கு கீழே வருதுன்னா நமக்கு பிளேட் டெக்டானிக் தியரிஸ் கீழே தான் வருது இல்லையா. ஸோ அதான் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எர்த்குவேக்ஸ், வல்கானிக்ஸ், அதை பேஸ் பண்ண ஃபால்ட். ஸோ ஒரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணும் போது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும் போதே அதை கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தோன்னா ரொம்பவே நம்மளால் அந்த இடத்துல எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளால் ஈஸியாக ஒரு கொஷினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தோன்னா மோட் ஆஃப் எரப்ஷன், வெடித்து சிதறும் எரிமலையின் வகைகள், அப்புறம் எரிமலையின் வெளியேற்றப்படும் பொருட்கள், இதை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியிலருந்துமே நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க யூஜிடிஆர்பி. லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பியில் வந்து ஆல்ஃபர்ட் வெஜ்னரோட புக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அவர் எழுதின ஒரு புக்கை வந்து கொடுத்து அந்த புக்கு வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆத்தர்ஸ் தியரிஸ் படிக்கும்போது நோட்ஸ் நம்ம ஃபஸ்ட்
டைம் நோட்ஸ் எடுக்கும் போதே தியரிஸ், ஆத்தர், அவங்களோட இயர், அண்ட் தென் அவங்க எழுதின புக்ஸ், அவங்க சொன்ன கான்செப்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எல்லாரையும் கம்பைன் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஆத்தர்ஸ், அப்புறம் அவங்களோட புக்ஸ், அப்புறம் இயர், எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க, அதில் என்ன கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா தியரிஸ் அண்ட் ஹைப்போதசிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பைன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது ஈவன் மேட்ச் மாதிரி கேட்டாலும், இல்லை புக்ஸோட நேம்ஸ், இயர், இல்லை க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாலுமே ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் 10, இதில் வந்து தட்டு விசை கொள்கை. சாப்டர் 7 வந்து எர்த் குவாக்ஸில் இது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும், ஒரு டாப்பிக்காக இருக்கும். இந்த சாப்டர் 10 வந்து நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பிளேட் டுடேஸ் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கக்கூடிய மேஜர் பிளேட்ஸ் அண்ட் மைனர் பிளேட்ஸ், பெரிய தட்டுகள் அப்புறம் சிறிய தட்டுகள், டோட்டலாக நமக்கு 26 பிளேட்ஸ் இருக்குது. அதில் வந்து 6 மேஜர் பிளேட்ஸ் அண்ட் 20 மைனர் பிளேட்ஸ். ஸோ இந்த தட்டுகளோட வரிசை எப்படி நம்ம பூமியில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அப்புறம் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரியான பவுண்ட்ரிஸு, இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாகவும் நமக்கு கொஷின் கேட்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை படிக்கும் போதே டீட்டெயிலாக படித்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து யூஜிசி நெட்டில் வந்து ஆஃபன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி லெவலில் வந்து இங்கே எடுக்கணும் அப்படின்னா யூஜிடிஆர்பிலையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்து சாப்டர் 11 பார்த்திங்கன்னா பாறைகள் ராக்ஸில் வந்து நமக்கு ராக்ஸ் மினரல்ஸ் பற்றி கேட்பாங்க. அதேமாதிரி ஆர்ஜின் ஆஃப் ராக்ஸ், அப்புறம் பாறைகளோட உருவாக்கம், தாது பொருட்கள், அப்புறம் பாறைகளின் வகைப்பாடுகள். ஓகேவா, நமக்கு மெயினாக தெரியும் 3 டைப்ஸ் இருக்குது இல்லையா, இக்னீஷியஸ், செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்ஃபிக். ஸோ இதிலேருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அது டைரெக்டாக கேட்காம என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி, அதோட பண்புகள். இப்போது டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது, அந்த வகைகளில் அதுக்கு சில பண்புகள் இருக்கும், அதை கொடுத்து அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க யூஜிடிஆர்பியில். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ராக்கோட நேம் கொடுத்துட்டு, இப்போ வந்து தீப்பாறைகள் அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் 2 கொடுத்து இதில் வந்து எது சரி எது தவறு, அந்த மாதிரியான கேள்விகள் வந்து இந்த ராக்ஸ் டாப்பிக்லேருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு சாப்டர் 12 வந்து சாயில்லேருந்துமே நமக்கு வந்து கொஷின் வந்திருந்தது. சாயிலில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம சாயிலோட கல்டிவேஷன் ஏரியா, இப்போ க்ராப்ஸ் வந்து இந்த இடத்துல எந்த சாயில் வந்து எந்த சாயிலில் எந்த க்ராப் வந்து கல்டிவேட் ஆகுது, அது மாதிரி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டன்னா பிளாக் சாயில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சாயில் படிக்கும் போதுமே ஒரு டேப்லர் காலம் போட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கிறது நல்லது எக்ஸாம் பாயிண்ட். அதாவது ஃபார்மேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுலேயுமே இப்போ ராக் மாதிரி பாறைகள் மாதிரி சாயில்லையுமே அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, பண்புகள். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம படித்து வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சாயில் எரோஷன், அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் சாயில், மண் பாதுகாப்பு, வேளாண்மை, இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டாபிக் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா சாப்டர் 13, ஆறுகளால் ஏற்படும் நிலத்தோற்றம். இந்த நிலத்தோற்றங்களில் வந்து ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து நிலத்தோற்றம் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஆறுகளாக இருக்கலாம், இல்லை பனியாறுகள், அப்படின்னா காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள், இல்லாட்டினா நமக்கு இது கடல் அலைகளால் நடக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள், அப்புறம் நிலத்தடி நீரால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். ஸோ இதிலேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஏதாச்சும் 2லேருந்து கொஷின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து ரிவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரிவர்ஸ்லேருந்தே நமக்கு வந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ரிவர்ஸ்லேருந்து நமக்கு 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் 2மே எதை பேஸ் பண்ணி வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிலத்தோற்றங்களில் வேலிஸ் பேஸ் பண்ணி தான்.
வேலிஸ் பேஸ் பண்ணி இப்போ வி ஷேப் வேலி, ஸோ அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சிகள், ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸு, பாட் ஹோல்ஸு, குடக்குழிகள், ஸோ அந்த மாதிரி நமக்கு அதில் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களோட வகைகள் வந்து எந்த இடத்துல காணப்படுது, அது எதனால் அந்த தோற்றம் வந்து செயல்முறைகள் என்ன, அதோட உருவாகும் முறைகள் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸ்லாம் படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கிறது பெட்டர். இதில் அடுத்து பார்த்தோன்னா நமக்கு பனியாறுகளால் தோன்றும் நிலத்தோற்றங்கள். பனியாறுகளால் தோன்றும் நிலத்தோற்றங்களில் இங்கே வந்து வி ஷேப்பில் இங்கே நமக்கு என்ன வரும், யூ ஷேப் வேலி வரும். அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் நிலத்தோற்றங்கள் வந்து இருக்குது. அந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணால் கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கணும். பனியாறு, அப்புறம் பனியாறின் அசைவு என்ன, அரிப்பு செயல், அப்புறம் பனியாற்று நிலத்தோற்றங்கள், உருகு நீர் படிவுகள், படிகிறதுனால அங்கே நடக்கக்கூடிய மற்ற சேஞ்சஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கிளாஸிஃபை பண்ணி படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள். நம்ம சாப்டர் 15 வந்து விண்ட் மூலமாக நடக்கக்கூடியது. இது வந்து மோஸ்ட்லி நமக்கு எந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்னு பார்த்தோன்னா டெசர்ட் ரீஜன், பாலைவனங்களில் வந்து அதிகம் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. சாண்ட் டியூன்ஸு, அந்த டியூன்ஸ்லேயே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது மணல் குன்றுகள், இதெல்லாமே நமக்கு ஒரு டெபாசிஷனால் நடக்கக்கூடியது, ஒரு காற்றின் படிதல் செயல்முறையினால் நமக்கு நடக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஸோ இந்த மாதிரியான அந்த நிலத்தோற்றங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எதனால் நடக்குது, அது எப்படி நடக்குது, அதேமாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு சக்கர சுழற்சி வந்து இருக்கும். ஸோ அது ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ், அண்ட் தென் யங் ஸ்டேஜ், மெச்சூர் அண்ட் ஓல்டு ஸ்டேஜ். ஓகேவா. பார்த்திங்கன்னா தொடக்க நிலை, இளநிலை, முதிர்ச்சி நிலை, அப்புறம் முதுமை நிலை. ஸோ இது மாதிரி 4 ஸ்டேஜஸ் வந்து எல்லா எல்லா நிலத்தோற்றங்கள்லையும் நமக்கு வந்து வரக்கூடியது. ஸோ அந்த நிலத்தோற்றங்கள் வந்து எப்படி மாறுபடுது, என்னென்ன ஸ்டேஜஸில் நமக்கு டெவலப் ஆகுது, மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த டாபிக் கீழே பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 16 கடல் அலைகளால் தோன்றும் நிலத்தோற்றங்கள். இதில் பார்த்தோன்னா கடல் அலைகள், வேவ்ஸ் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குது. இப்போ இந்த கிளிஃப் ஏரியா, இப்போ இந்த கடல் அலைகள் வந்து நமக்கு அடிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறைகள் வந்து நமக்கு என்ன ஆகும், மாறுபடும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு முழு பாறைகளாக இருக்கக்கூடியது வந்து இந்த பாறைகள் வந்து நாளடைவில் நமக்கு என்ன ஆகும்னா பாறைகள் அரிச்சு இது ஒரு பகுதியாகவும் இது ஒரு பகுதியாகவும் நமக்கு நடுவில் எரோஷன்னால் நமக்கு நடக்கக்கூடியது. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அலைகளின் வகைகளில் வந்து நம்ம அதெல்லாம் பார்ப்போம். அரிப்பினால் தோன்றும் நிலத்தோற்றங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து டெவலப் ஆகிறது. அதுக்கப்புறம் கடலை கடத்தும் முறைகள், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோஸ்ட் பற்றி பார்ப்போம். அப்புறம் இந்தியன் கோஸ்ட் பற்றியும் நம்ம இதிலே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயுமே கடலரிப்பு, சக்கர சுழற்சி வந்து இருக்குது. அதே 4 ஸ்டேஜஸ், எப்படி இனிஷியல், யங், மெச்சூர் அண்ட் ஓல்டு ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரியான எந்தெந்த ஸ்டேஜில் அது எப்படிலாம் மாறுபடுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சாப்டர் கீழே பார்ப்போம். அடுத்து நிலத்தடி நீரால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். வந்து நமக்கு நிலத்தடி நீரால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், காஸ்ட் டோப்போகிராஃபி, இதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா காஸ்ட் டோப்போகிராஃபி வந்து அதில் வந்து நமக்கு நார்மல் சிம்பிள் எம்சிக்யூ டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் லேண்ட்ஃபார்ம்ஸோட கேவ்ஸை பற்றி வந்து அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ குகைகளில் காணப்படும் நிலத்தோற்றங்கள் பற்றி அந்த கொஷின் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது அது மாதிரி அதே கொஷின்ஸ் வருமானு கேட்டால் சான்ஸ் இல்லை. பட் அந்த டாபிக்ஸ்லேயோ இல்லை அது ரிலேட்டடான அதே சேம் மெத்தடில், இப்போ நிலத்தோற்றங்கள்னால் நமக்கு இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள்லேருந்தே இப்போ வேறு ஏதாவது நிலத்தோற்றங்கள்லேருந்து அவங்க கேட்கலாம். இப்போ இந்த இயர் வந்து நிலத்தடி நீரால் உருவாகும் நிலத்தோற்றங்கள்லேருந்து நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு கேட்கும்போது இப்போ கடல் அலைகள்லேருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நிலத்தோற்றங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன் நோட்ஸ் பண்ணி நம்ம எடுத்து படிக்கும்போது ஈஸியாக நம்மளால் ஒரு கொஷினை அப்ரோச் பண்ண முடியும். அதேமாதிரி நம்மளோட மெட்டீரியல்லையுமே நம்ம இந்த மாதிரி
உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடும்னா ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாமை அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டேவிஸ் மற்றும் பெங்க். இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இதில் பார்த்தோன்னா இதுலேயுமே நமக்கு டேவிஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஏன்னா டேவிஸ் அண்ட் பெங்க்லேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு எப்படினாலும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இது யூஜிசி நெட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு டாபிக், இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ டேவிஸ் அண்ட் பெங்க் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூட நீங்கள் இந்த டாபிக் ஃபுல்லாக படித்து வச்சுருங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி படிக்கணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல. இப்போது இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் படிக்கும்போது ஆத்தர், அவங்க புக்கு, இயர் அண்ட் தென் அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட், இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால் ஈஸியாக கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அவங்களோட கான்செப்ட்ஸ்லேயுமே நம்ம கிளியராக இருக்கணும். ஏன்னா சில டைம்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கேட்பாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரி கொடுத்து கூட இவங்களோட கான்செப்டை வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே நமக்கு இந்த டேவிஸ் அண்ட் பெங்க்கு கீழே தான் வரும். ஸோ அவங்களோட கான்செப்டை நம்ம இந்த டாபிக் கீழே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட சூப்பராக பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாப்டரோட எண்ட்லேயுமே பயிற்சி வினாக்கள் வந்து வச்சுருப்போம். எல்லா சாப்டரோட எண்ட்லேயுமே நமக்கு பயிற்சி வினாக்கள் இருக்குது. இப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு யூனிட்டே நம்ம 18 சாப்டர்ஸ் தான் டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த 18 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி வினாக்களும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்படி கொஷின்ஸ் வரும், ஸோ இப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அதேமாதிரி நிறைய பிஒய்க்யூஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அதை பார்க்க அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அண்ட் தென் நம்ம சாப்டர் 9 பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்னா மாதிரி வினாது, மாடல் எக்ஸாமினேஷன், இந்த யூனிட் 1 இந்த எல்லா சாப்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து இருக்கும். ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஓவரால் சிலபஸ், நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிற யூஜிடிஆர்பியோட யூனிட் 1ஓட சிலபஸ் வந்து இதுதான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு காமனாக புவியின் தோற்றம், புவியின் உள்ளமைப்பு, மேலோடு, கவசம், கருவம், புவி இயக்கங்கள், மடிப்புகள், நிலநடுக்கம், எரிமலையாக்கம், கண்ட நகர்வு, தட்டுக்கொள்கை, பாறைகள், பாறைகளின் வகைகள், மண், சமதளமாக்கல், ஆறுகள், பனியாறுகள், காற்று, கடல் அலைகள், நிலத்தடி நீர், டேவிஸ் மற்றும் பெங்கின் சுழற்சி கோட்பாடு. இது வந்து நமக்கு ஓவராலாக அவங்க ப்ரொவைட் பண்ணி இதில் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம இதை வச்சு நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்கலாம் எந்தெந்த இதில் வந்து நமக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். புவியின் தோற்றமில் பார்த்திங்கன்னா 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து எர்த் பேக் நிலநடுக்கமில் நமக்கு 2 கொஷின். நெக்ஸ்ட்டு வால்கனோஸ் எரிமலையாக்கமில் 2 கேள்வி. அடுத்து கண்ட நகர்வு இதிலிருந்தும் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க, 1 கேள்வி. அடுத்து ராக்ஸ் நமக்கு பாறைகள்லேருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. பாறைகளின் வகைகள் ரிலேட்டடாகவும், அப்புறம் அதோட மினரல்ஸ் தாது பொருட்கள் ரிலேட்டடாகவும், அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் வச்சு நமக்கு கேள்விகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து மண்லேயும் அதே மாதிரி தான், அதிலிருந்தும் நமக்கு அதே மாதிரி பண்புகள் அதை பொறுத்து நமக்கு இல்லைன்னா அது விளையக்கூட க்ராப் கல்டிவேட்டிங் ஏரியாஸ் அது ரிலேட்டடாகவும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுலேருந்து 1 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆறுகள்லேருந்து அதோட நில தோற்றங்களில் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி வேலி ரீஜியன்லேருந்து 2 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் டோப்போகிராஃபி நிலத்தடி நீர்னால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுலேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டேவிஸ் மற்றும் பெங்க்லேருந்து 1 கொஷின் வந்திருந்தது. ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 13 கொஷின் இந்த யூனிட் 1லேருந்து நமக்கு வந்திருந்தது. ஸோ இது வந்து என்னது யூனிட் 1ல் நம்மளோட சிலபஸ் இது தான். இதுலேருந்து நமக்கு கேட்டிருந்தது மொத்தம் 13 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு டோட்டலாக இருந்தது வந்து 13 கொஷின்ஸு. இதில் வந்து எரிமலைகளில் வந்து 1 கொஷின்ஸு,
பட் எரிமலையும் நிலநடுக்கம் இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதே கொஷின்ஸ் வந்து இப்போ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாலேயும் வந்து ரிலேட் ஆகி வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இங்கேயே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 13 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஆவரேஜாகவே இதில் உங்களுக்கு 12 to 14 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு யூனிட்லேருந்து. ஸோ இந்த ஒரு யூனிட்டே தரவு பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய மற்ற யூனிட்ஸுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு ஸ்டாண்டர்ட் 6 to 10 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் 11. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு சவேந்திர சிங் அண்ட் ஜியோமார்ஃபாலஜிக்கும் சவேந்திர சிங். அப்புறம் புவிப்புறவியல் ஜியோகிராஃபியோட புக்கில் வந்து இவர் குமாரசுவாமி ஆத்தர் குமாரசுவாமியோட புக்கு. இவங்க புக் மட்டும் தான் தமிழ். இவங்க 2 பேரோட புக்ஸுமே இங்கிலீஷு. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தமிழில் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் மெட்டீரியல். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த புக்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸாக வச்சுருந்து இந்த நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸ் ஓவராலாக நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அண்ட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளாஸஸில் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.